ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையோட 10வது நாள் வழிபாடு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 10வது நாள் வழிபாடு பௌர்ணமி சேர்ந்து வந்ததுனால இன்றைக்கி நெல்லிக்கனி தீபம் ஏற்றியிருக்கேன். காலையிலேயே டே 4:30க்கு மேலே ஸ்டார்ட் ஆச்சு. நிலைவாசலில் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். என்னுடைய ஹஸ்பண்ட் தீபம் ஏற்றி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி பௌர்ணமிக்கு நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த மார்கழி மாதத்தில், மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம தெய்வத்திற்கான மாதம் நமக்கு எல்லாமே தெரியும். இன்றைக்கி நெல்லிக்கனி தீபம் ஏற்றிருக்கேன். நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறதுனால நம்ம இழந்த சொத்தை திரும்ப பெறலாம். நம்மளுக்கு முக்கியமாக கடன் இல்லாமல் இருக்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். முருகப்பெருமானுக்கும் நினச்சி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறேன். நெல்லிக்கனி தீபம் ஏற்றுறதுக்கு 2 நெல்லிக்கனியை எடுத்துட்டு அந்த காம்பு பகுதியில் நல்லா கொஞ்சம் அகல் மாதிரி நம்ம கூர்மையான கத்தியை வச்சு மெல்லமாக செஞ்சு எடுத்துக்கணும். அதில் நெய் போட்டு மெலிசாக திரி போட்டு ஏற்றிக்கலாம். இந்த நெல்லிக்கனி தீபம் செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை, வளர்ப்பிறை பஞ்சமி எல்லா நாட்கள்லேயும் ஏற்றி வழிபாடு செய்யலாம். ரொம்பவே வீட்டுக்கு விசேஷமானது. அதுக்கு நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பாலா திரிபுர சுந்தரி அம்பலுக்கு நாங்கள் பாலபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாம் செஞ்சு நாங்கள் வழிபாடு செஞ்சுருந்தோம். இன்றைக்கி மார்கழி பௌர்ணமி அப்படின்றதுனால இந்த பால திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு பால அம்பிகை என்ற பெயரும் இருக்குது, வாழை அப்படின்ற பெயரும் இருக்குது. இந்த அம்பாளுக்கு மாதுளை கனி அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பாலாம்பிகை அம்பாலை நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தையாக நினச்சி நம்ம வழிபாடு செய்யணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த பாலாம்பிகை எப்படி தோற்றுவிச்சாங்க அப்படின்னாங்கன்னா, லலிதா பரமேஸ்வரி அம்பாள் நெஞ்சிலேருந்து இவங்க உதிர்த்தவங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு சிவபெருமான் கடும் தவத்தில் இருந்துட்டு இருந்தார். அப்போ மன்மதன்ற தெய்வம் தேவர்களுக்கு உதவி செய்ய போனார். அந்த தேவர்களுக்கு உதவி செய்யும்போது மன்மதன்ற அம்பு சிவபெருமான் மேலே தாக்கியதால் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து ரொம்ப கோபமாக பார்க்கும்போது மன்மதன் தீயால் பட்டதாக ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ அந்த தீயிலேருந்து பண்டாஸ்வரன் அப்படின்ற அரக்கன் தோற்றுவிச்சார். அந்த பண்டாஸ்வரன் அரக்கன் எனக்கு மரணம் கிடையாது, எனக்கு மரணம் ஒரு பெண் குழந்தையால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப அப்போ மும்மூர்த்திகளும் சென்று பார்வதி தேவியிடம் கேட்டாங்க. இந்த மாதிரி பண்டாசுரன்ற அரக்கன் உலகத்தில் ரொம்ப நாசம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்வதி தேவி அம்மன்லேருந்து தான் லலிதா பரமேஸ்வரி அம்பாள் தோற்றுவிச்சதா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த பண்டாசுரனை அழிக்கிறதுக்காக ஒரு பெண் தெய்வத்தை பெண் குழந்தை தெய்வத்தை லலிதா பரமேஸ்வரி அம்பாள் நெஞ்சிலிருந்து இந்த குழந்தை தெய்வம் பாலாம்பிகை தோற்றுவிச்சாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு அந்த பண்டாசுரனை அழிக்கிறதுக்காக லலிதா பரமேஸ்வரியும் படைத்தளபதியான வாராகி அம்மனும் படையெடுத்து போனப்போ அப்போ அந்த பண்டாசுரனை லலிதா பரமேஸ்வரி தாய் நெஞ்சிலிருந்து உதித்த பாலா திரிபுர சுந்தரி அம்பாள் தான் அந்த பண்டாசுரனையும், அந்த பண்டாசுரனுக்கு 30 அரக்க குழந்தைகள் இருந்தாங்க. அந்த அரக்க குழந்தைகளையும் பாலாம்பிகை அழிச்சாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி சொல்லப்படுது. அதனால தான் வராகி அம்மனும் பாலா திரிபுர சுந்தரி அம்மனும் ஒரே இடத்துல இருப்பாங்க என்ற ஹிஸ்ட்ரியும். இந்த பெண் குழந்தையான பாலாம்பிகையும் படைத்தளபதியான வாராகியும் ஒன்றாக இருப்பதுனால இவங்களை வணங்குறதுனால நம்மளுக்கு எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக இருக்காது. பௌர்ணமி நாட்களில் இந்த அம்பாலை வேண்டி வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு படித்த ஸ்டோரியை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.